வணக்கம் நண்பர்களே. நம்ம சமையலறையில எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு சிறிய மசாலா பொருள் தாங்க ஏலக்காய். இந்த சிறிய ஏலக்காயில மறைந்திருக்கும் மருத்துவ குணங்களை பற்றி பலருக்கும் முழுமையாகவே தெரியாது. பொதுவா ஏலக்காயை நம்ம பாயாசம், டீ, காஃபி, இனிப்பு வகைகள் போன்றவற்றிற்கு மணத்திற்காக மட்டுமே பயன்படுத்துகிறோம். ஆனால் ஆயுர்வேதம் மற்றும் சித்துவ மருத்துவத்தில் ஏலக்காயை ஒரு சக்தி வாய்ந்த இயற்கை மருந்தாக கருதப்படுது. தினமும் 1 அல்லது 2 ஏலக்காயை சரியான முறையில் சாப்பிடுவதன் மூலம் உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம். இதய ஆரோக்கியம் முதல் செரிமானம் வரை பல்வேறு நன்மைகளை வழங்கக்கூடியது. இன்னைக்கு இந்த வீடியோவில் தினமும் ஏலக்காய் சாப்பிட்டா உடலில் நடக்கக்கூடிய 10 அற்புதமான மாற்றங்கள், என்னென்ன நோய்க்கு இது மருந்தாக செயல்படுது, எப்படி சரியான முறையில் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் இது தவிர்க்க வேண்டும், யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏலக்காயில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் என்னன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், விட்டமின் சி, கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து, நார்ச்சத்து, சினாயில், டெர்பனைன் போன்ற மருத்துவ குணமுள்ள இயற்கை சேர்மங்களும் இருக்குது. இவை அனைத்தும் தான் உடலுடைய பல்வேறு உறுப்புகளுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு உதவுது. அதனால தான் இது ஒரு சூப்பரான ஒரு உணவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இவ்வளவு ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்குல்ல. ஸோ இது செய்யக்கூடிய அதிசயங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது, செரிமானத்தை வேகப்படுத்துறதுக்கு இது பயன்படுது. உணவு சாப்பிட்ட பிறகு வயிறு உப்பசமாய் இருப்பது, அஜீரணம், வாயு தொல்லை போன்ற பிரச்சனைகள் பலருக்கும் இருக்கிறது. ஏலக்காய் செரிமான சார்களுடைய உற்பத்தியை அதிகரிக்கிறது. இதனால உணவு எளிதாக ஜீரணமாகும், வயிறு வீக்கம் குறையும், வாயு தொல்லை குறையும், மலச்சிக்கல் குறையும். உணவுக்கு பிறகு ஒரு ஏலக்காயை எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அதிசயம் 2, வாய் துர்நாற்றத்தை நீக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. பலரும் வாயில துர்நாற்றம் காரணமாக மற்றவர்களோடு பேசும்போதே ரொம்ப சங்கடப்படுவார்கள். அதாவது அவங்களுடைய தன்னம்பிக்கையே குறைச்சிக்குவாங்க. ஸோ தன்னம்பிக்கையை இழந்துருவாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கூச்சத்தன்மை இருக்கும், பேசுறதுக்கே ரொம்ப பயமா இருக்கும். ஸோ உங்களுடைய கான்ஃபிடென்ட் எல்லாமே இழந்துருவாங்க. ஆனால் ஏலக்காயில் இருக்கக்கூடிய அந்த கிருமி எதிர்ப்பு தன்மை வாயில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட பாக்டீரியாக்களை விரட்டி அடிக்கும் தன்மை கொண்டது. ஸோ வாயில இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா, அதாவது கெட்ட பாக்டீரியானால தான் அந்த கெட்ட பேட் ஸ்மெல்லு வருது. ஸோ அதை இது போக்குறதுக்கு பயன்படுது. வாயில ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்கறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. அதே மாதிரி பற்கள் மற்றும் ஈர்களுடைய பாதுகாப்புக்கு ஏலக்காய் பயன்படுது. அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மவுத் ஃப்ரெஷ்னராக இந்த ஏலக்காயை பயன்படுத்துவாங்க. மவுத் ஃப்ரெஷ்னர்களுடைய அந்த தயாரிப்பில் ஏலக்காயை சேர்க்குறாங்க சில மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலலாம். ஸோ ஏலக்காய் அவ்வளவு நன்மைகளை கொண்டது. ஒரு இயற்கை மவுத் ஃப்ரெஷ்னராக நம்மளுக்கு செயல்படுது. அடுத்து 3வது அதிசயம், இதயத்தை பாதுகாக்க ஏலக்காய் பயன்படுது. ஏலக்காயில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது. தினமும் நம்ம அளவோடு எடுத்துக்கிட்டோம்னா இரத்த ஓட்டம் சீராக இருக்கும், உயர் இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கும், இதயத்தோடைய வேலை பளு குறைய ஆரம்பிக்கும். மொத்தமாக இதயம் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கும் இந்த ஒரு ஏலக்காய் ஒரு சிறந்த உணவாக கருதப்படுது. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இதயம் சார்ந்த நோய் அதிகமாகவே பரவிட்டு வருது. அதுவும் மாரடைப்பு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறையாவே வருது. ஸோ அது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. அதாவது இதயம் சார்ந்த நோய்களை வரவிடாமல் பாதுகாக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. அடுத்து 4வது அதிசயம் என்னன்னா, உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றதுக்கு ஏலக்காய் பயன்படுது. நம்ம உடல்ல தினமும் பல்வேறு நச்சு பொருட்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஏலக்காயில் இருக்கக்கூடிய அந்த டீடாக்ஸ் ஏலக்காயில் இருக்கக்கூடிய அந்த இயற்கையான ஒரு சேர்மம் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்ற அந்த டீடாக்ஸ் தன்மையை பண்ணுது. ஸோ நம்ம உடலை கிளீன் பண்ற வேலையை ஏலக்காய் செய்யுது. இதனால சிறுநீரகத்தோடைய செயல்பாடு நல்ல ஆரோக்கியமா இருக்கும். உடல்ல இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாமே வெளியேறும். உடல் ரொம்ப சுத்தமாக இருக்கும். புத்துணர்ச்சி அதிகரிக்கும். அடுத்து 5வதா பார்க்கக்கூடிய அதிசயம் என்னன்னா, உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. உடல் எடையை குறைக்க முயற்சி செய்பவர்களுக்கு ஏலக்காய் ஒரு நல்ல ஒரு
துணையா இருக்கும். ஏன்னா இது மெட்டபாலிசத்தை வந்து தூண்டுறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருளா இருக்குது. ஏன்னா நம்மளுடைய வெயிட் லாஸ் ஜேர்னில போனாவே ஃபர்ஸ்ட் மெட்டபாலிசத்தை தான் இன்க்ரீஸ் பண்ண சொல்லுவாங்க. சுடு தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் சுடு தண்ணி குடிக்க சொல்றாங்கன்னா அது மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி ஏலக்காயும் நல்ல ஒரு மெட்டபாலிசத்தை தூண்டும். ஸோ நீங்க எது சாப்பிட்டாலும் செரிக்கும் தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி கொழுப்புகள் சேமிப்பை வந்து குறைக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. பசியை கட்டுப்படுத்துறதுக்கும் செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. காலையில வெந்நீர்ல ஏலக்காய் சேர்த்து நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லாவே உடல் எடை வந்து குறையிறதுக்கு இது பயன்படும். அடுத்து 6வது அதிசயம், சுவாச பாதையை சுத்தப்படுத்துறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. சளி, இருமல், மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு பாரம்பரியமாகவே ஏலக்காயை தான் பயன்படுத்துறாங்க. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய வாசனை எண்ணெய் மூக்கடைப்பை குறைக்கிறதுக்கும், சுவாசத்தை எளிமையாக்குறதுக்கும், தொண்டை எரிச்சலை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. நுரையீரலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. அடுத்து 7வது அதிசயம், ஆண்களின் சக்தியை மேம்படுத்துறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. ஆயுர்வேத மருத்துவத்துல ஏலக்காய் ஒரு சக்தி தரக்கூடிய மசாலா பொருளாக கூறப்பட்டுள்ளது. இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கும் உடல் சோர்வை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. புத்துணர்ச்சியையும் அதிகரிக்கிறது. முக்கியமா உடல் உற்சாகத்தை மேம்படுத்துறதுக்கும் பயன்படுது. அதனால தான் ஆண்களுக்கான ஆண்மை பவர், அந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனை பூஸ்ட் பண்ற வேலையுமே ஏலக்காய் வந்து செய்யுது. ஸோ ஆண்களுக்கான ஆண்மை பவருக்கு ஏலக்காய் வந்து பயன்படுது. அடுத்து 8வது அதிசயம், மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. ஏலக்காயில் இருக்கக்கூடிய அந்த மனசை வந்து அமைதிப்படுத்தும் தன்மை கொண்டது. ஏலக்காய் டீ குடிப்பதனால மன அமைதி கிடைக்கும், மன அழுத்தம் குறையும், கவலை உணர்வு குறையும், நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும். அது இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா தூக்கமின்மை. அது வயதானவர்களா இருந்தாலும் சரி, இள வயதுக்காரர்களா இருந்தாலும் சரி, நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. இரவுல திடீர்னு முழிப்பு வரும். அடுத்து படுப்பாங்க, தூக்கமே வராது. தூக்கமின்மை பிரச்சனை. ஸோ ஏலக்காய் வந்து நைட்டு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஏலக்காய் டீயோ, இல்லை ஏலக்காய் பாலோ, இல்லை ஏலக்காய் தண்ணீரோ நீங்க குடிச்சிட்டு படுத்தீங்கன்னா நல்ல ஒரு தூக்கம் வரும். உங்க மனசு ரொம்பவே அமைதியாகும். அடுத்து 9வது அதிசயம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. இதனால செல்கள் பாதுகாக்கப்படும், நோய் எதிர்ப்பு சக்தி உடல்ல அதிகப்படுத்தப்படும், உடல்ல வந்து புத்துணர்ச்சியா இருக்கும், பருவநிலை நோய்களுடைய தாக்கம் வந்து குறையும். இப்போ வெயில் காலம்னா சில விதமான நோய்கள்லாம் வரும்ல, அதையும் பாதுகாக்கிறதுக்கும், அடுத்து வந்து வரவிடாம பாதுகாக்க, அடுத்து வந்து குளிர்காலம் வந்தா சளி, இருமல் இந்த மாதிரியான நோய்கள்லாம் வரும்ல, அதையும் தடுக்கிறதுக்கும் ஏலக்காய் வந்து பயன்படுது. அடுத்து 10வது அதிசயம் என்னன்னா, சர்ம அழகை அதிகரிக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா சர்ம ஆரோக்கியமாவே இருக்கும். ஏன்னா நம்மளுடைய குடல், உடல் எல்லாத்தையுமே சுத்தம் செய்யற வேலையை வந்து ஏலக்காய் செய்யுது. சர்ம செல்களை பாதுகாக்கிற வேலையும் ஏலக்காய் செய்யுது. அதே மாதிரி முதுமையை தாமதப்படுத்துதுங்க. எப்பவுமே நீங்க இளமையா இருக்கணும்னா நீங்க ஏலக்காய் எடுத்துக்கிட்டாவே போதும். ஸோ அந்த முதுமையில வரக்கூடிய முகச்சுருக்கம் இது எல்லாத்தையுமே சரி பண்ற வேலையை ஏலக்காய் செய்யுது. சர்மம் எப்பொழுதுமே பொலிவா இருக்கிறதையும், பொலிவா அதிகரிக்கிறதுக்கும், முகம் புத்துணர்ச்சியா இருக்கிறதுக்கும் ஏலக்காய் வந்து பயன்படுது. இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த ஏலக்காயை எப்படி சரியான முறையில் சாப்பிடலாங்கிறத பார்த்துடலாம். முறை 1, உணவுக்கு பிறகு 1 இல்லைன்னா 2 ஏலக்காயை வாயில போட்டு நல்லா மென்று சாப்பிடலாம். இல்லைன்னா ஏலக்காய் டீ தயார் செஞ்சு எடுத்துக்கிடலாம். அடுத்து முறை 3, ஏலக்காய் அதை கொதிக்க வச்சு ஏலக்காய் தண்ணீர் வந்து நம்ம எடுத்துக்கிடலாம். முறை 4 வந்து பாலில் ஏலக்காயை வந்து தட்டி போட்டு, இல்லை கஞ்சி, ஓட்ஸ் இந்த மாதிரிலாம் செய்கிறோம்ல, அதில் ஏலக்காய் தட்டு போட்டு நம்ம எடுத்துக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லியும் ஏலக்காயை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா, கர்ப்பிணிகள் மருத்துவருடைய ஆலோசனை கேட்டுட்டு பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. சிலருக்கெல்லாம் ஒவ்வாமை, அலர்ஜி இந்த மாதிரிலாம் ஏற்படும்ல, ஸோ அவங்க வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து பித்தப்பை கற்கள் இருக்கிறவங்க அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே மாதிரி ஏலக்காய் 1 இல்லைன்னா 2 தாங்க எடுக்கணும். இதுதான் அளவு. எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்தால் தான் அது வந்து நன்மையை கொடுக்கும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும்
நஞ்சாக மாறப்படும். ஸோ அளவாக எடுத்துக்கிறங்க. ஒரு நாளைக்கு 2க்கு மேலே எடுக்காதீர்கள். நண்பர்களே, சிறிய ஏலக்காய் என்றாலும் அதனுடைய மருத்துவ குணங்கள் ஆச்சரியப்பட வைக்கும் அளவுக்கு இது நிறைய மருத்துவ குணங்களை கொண்டது. தினமும் அளவோடு எடுத்து சாப்பிடுங்க. பலவிதமான நோய்களில் இருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். ஸோ நீங்கள் எப்போதுமே நோயின்றி வாழணும்னா ஏலக்காயை எடுத்துக்கிறங்க. ஏலக்காய் கூட சில பழக்க வழக்கங்களையும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. அது நல்ல உணவுங்கிறது ரொம்பவே முக்கியம். அதாவது எண்ணெயில் பொரிச்சது, வறுத்தது இந்த மாதிரியான உணவுகளை தவிர்க்கணும். நல்ல உணவுகளா நீங்க தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. அடுத்து உடலுக்கு உடற்பயிற்சி ரொம்பவே அவசியம். ஒரு நாளைக்கு 30 நிமிடமாவது உங்க உடலுக்கு உடற்பயிற்சி கொடுங்க. அடுத்து தூக்கம்ங்கிறது ரொம்பவே முக்கியம். ஒரு நாளைக்கு 7லிருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்கி எந்திரிங்க. ஒரு நாளைக்கு தேவையான தண்ணீருங்க, அது 2லிருந்து 3 லிட்டரு. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் உங்கள் உடலுக்கு எந்த ஒரு நோயும் வராது. ஸோ நீங்கள் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இதை நீங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். இந்த ஆரோக்கியம் உங்களை 100 வயது வரைக்கும் வாழ வைக்கும். ஸோ நோயின்றி வாழுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.